கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாத்தான் குளம் ஏஜி சபையிலிருந்து அவருடைய பாஸ்டருடைய மனைவி சகோதரி பியூலா அவர்கள் நம் மத்தியிலே ஆராதனை செய்ததுக்காக நன்றி ஸ்தோத்தரிக்கிறேன். பல வருஷங்களுக்கு முன்பதாக அவருடைய சபையிலே நானும் சகோதரன் துதி சங்கர் அவருடைய மகனும் சென்று கன்வென்ஷன்ல பேசியிருக்கிறோம். இன்றைக்கு போதகருடைய மனைவி நம் மத்தியிலே அல்லேலூயா வர்ஷிப் பண்ணும்படியாக கேட்டுக்கொண்ட போது அவர்கள் சாத்தான் குளம் பகுதியிலிருந்து அங்கிருந்து பல ஊழியங்கள் இருந்த போதிலும் நமக்காக அவர்கள் வந்தார்கள். கர்த்தர் அவர்களையும் அவருடைய சபையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் தேவனிடத்திலிருந்து பலத்த காரியங்களை எதிர்பார்க்க போகிறோம். தேவனுக்காக பெரிய காரியங்களை நாம் செய்ய போகிறோம். இன்றைக்கு அவர் நமக்கு சமீபமாக வர விரும்புகிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியனை இனி ஒரு நாள் நீ காண்பதில்லை. கர்த்தர் உனக்காக வழக்காட போகிறார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். உனக்கு நேர்ந்த அநீதிகள் எல்லாம் கர்த்தர் நீதியாக மாற்ற போகிறார். உனக்கு வந்த தீமை எல்லாம் கர்த்தர் நன்மையாக மாற்ற போகிறார். உனக்கு வந்த நஷ்டங்கள் எல்லாம் கர்த்தர் லாபமாக மாற்ற போகிறார். இருளில் இருக்கிற மகனே மகளே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். கர்த்தருடைய கரம் குறுகவில்லை. அரசாங்கங்கள் மாறலாம், தேசங்கள் மாறலாம், ஜனாதிபதிகள் மாறலாம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீ சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியாக்க போகிறார். எண்ணி முடியாததும் ஆராய்ந்து பார்க்க முடியாதமான காரியங்களை கர்த்தர் உன் நடுவிலே செய்ய போகிறார். அற்புத சாட்சிகளை நீங்கள் சொல்ல போகிறீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தாவே, நேரவு நேரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட மிஸ்பா என்கிறதான இந்த தலைப்பிலே கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம்மோடு கூட இடைப்படுவாராக. மிஸ்பா, மிஸ்பா என்று சொன்னால் வாட்ச் டவர். தெய்வ ஜனமே, நீங்கள் உங்களுடைய ஹல்லேலூயா குடும்பத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, ஹல்லேலூயா உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே ஜெயத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மிஸ்பாவுக்கு, ஹல்லேலூயா, மிஸ்பாவின் அனுபவத்திற்கு நீங்கள் வந்தே ஆக வேண்டும். Without the experience, without the encounter in Misbah, we can never see any victory. Hallelujah. மிஸ்பா இல்லாமல் தெய்வ ஜனமே ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. மிஸ்பா இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்ய முடியாது. மிஸ்பா இல்லாமல் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த முடியாது. வேதாகமம் முழுவதிலும் இந்த மிஸ்பா கடந்து வருகிறது. ஆபிரகாமுடைய பழைய வாழ்க்கை மிஸ்பா இல்லாத வாழ்க்கை. புதிய வாழ்க்கை தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை செய்து தேவன் காண்பிக்கிற தேசத்திற்கு போகும்படியாய் பழைய காரியங்கள் எல்லாம் விட்டு விட்டு புதிய காரியங்களை தேடி போகிறது தான் மிஸ்பா. ஹல்லேலூயா. Leaving the past and hallelujah marching forward towards the new future. மகனே மகளே, நீ பழைய வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம், ஹல்லேலூயா, நஷ்டப்பட்டிருக்கலாம், காயப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு பழைய காரியத்திலிருந்து புறப்பட்டு புதிய காரியத்துக்கு கர்த்தர் காண்பிக்கிற காரியம், கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியத்துக்கு போகிறது தான் மிஸ்பா. இந்த மிஸ்பாவை கர்த்தர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தரும்படியாக விரும்புகிறார். மிஸ்பா இல்லாமல் ஜெயம் இல்லை. மிஸ்பா இல்லாமல் உயர்வு இல்லை. மிஸ்பா இல்லாமல், மிஸ்பா என்று சொன்னால் வாட்ச் டவர். கர்த்தர் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். நம் மீது கண்ணை வைத்துக் கொண்டே இருக்கிறார். நம்மை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய போக்கையும் வரத்தையும் அவர் அறிவார். நம்முடைய உள்ளத்தின் நினைவுகளை அவர் அறிவார். அந்த மிஸ்பாவை நோக்கி நாம் போகும் பொழுது கர்த்தரால் தான் ஹல்லேலூயா பலத்த காரியங்களை ஹல்லேலூயா நம்மை கொண்டவர் செய்ய முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மிஸ்பாவில் இல்லாத ஒரு வாழ்க்கை
தோல்வியான வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, போராட்டமான வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, சிறையிருப்பின் வாழ்க்கை, மிஸ்பா இருக்கிற வாழ்க்கை, கர்த்தரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை. தெய்வச்சனமே, ஹalleluya. இன்றைக்கு இந்த மிஸ்பாவிலே நாம் கர்த்தரை சந்திக்க போகிறோம். மிஸ்பா நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. வாட்ச் டவர், கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. தகப்பன் தன் இளைய குமாரனை, மிஸ்பா என்கிற அந்த தகப்பன், மிஸ்பா என்கிற அவருடைய வாசஸ்தலம், மிஸ்பா என்கிற அவருடைய ஹalleluya கோட்டை இளைய குமாரனுக்காக திறந்தே வைக்கப்பட்டு காத்து கொண்டிருந்தது. தெய்வ ஜனமே, இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில சத்தியங்கள். மிஸ்பாவுக்கு நாம் தான் வர வேண்டும். மிஸ்பா நம்மை தேடி தூர தேசத்துக்கு வராது. ஹalleluya. எகிப்தை விட்டு மிஸ்பாவுக்கு நாம் தான் போக வேண்டும். மிஸ்பா எகிப்துக்கு ஒருபோதும் வரவே வராது. மோவாவை விட்டு நாம் தான் பெத்லஹேமுக்கு போக வேண்டும். பெத்லஹேம் ஒருபோதும் மோவாவுக்கு போக முடியாது. இதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ட்ரூ கிறிஸ்டியன் லைஃப், உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. நாமும் தேவனை சந்திக்க போக வேண்டும், தேவனும் நம்மை சந்திக்க வர வேண்டும். இந்த கம்யூனிகேஷன், இந்த ஐக்கியம் தான் மிஸ்பா. பிரியமானவர்களே, தகப்பனும் மகனிடத்திலே பேச வேண்டும், மகனும் தகப்பனிடத்திலே பேச வேண்டும். இந்த ஐக்கியம் தான் மிஸ்பா. ஹalleluya. தகப்பனை காணாமல் இருக்கிற மகன் ஒருபோதும் மிஸ்பாவில் இருக்க வாய்ப்பே கிடையாது. தெய்வச்சனமே, தகப்பனோடு பேசி, தகப்பனை கண்டு, தகப்பனுடைய வீட்டுக்குள்ளே வந்து, தகப்பனுடைய பாதத்திலே வந்து ஹalleluya மன்னிப்பு கேட்கிறதான் மிஸ்பாவின் அனுபவம். மிஸ்பா இஸ் a place of reconciliation, is a place of repentance, is a place of hallelujah salvation, is a place of redemption. தெய்வ ஜனமே, மிஸ்பா இன்றைக்கு நம்மை அழைக்கிறது. எந்த உபத்திரவத்தில் இருக்கலாம், எந்த போராட்டத்தில் இருக்கலாம், சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கலாம், உங்கள் எதிர்காலமே, உங்கள் வேலையே ஹalleluya பெரிய ஒரு ஹalleluya அசைக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மிஸ்பாவை தேடி நீ ஓடி வருவாய் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு ஹalleluya உனக்கு ஒரு விடுதலையை வைத்திருக்கிறார். இந்த மிஸ்பா என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஹalleluya மறைமுகமாக காணப்படுகிற ஒரு பெரிய தேவனுடைய ஆசீர்வாதம், ஒரு பெரிய தேவனுடைய கரம், ஒரு பெரிய தேவனுடைய செயல். பிரியமானவர்களே, ஹalleluya. Mizpah is the hand of God. Mizpah is the work of God. Mizpah is the mysterious, hallelujah, power that works in our life. தேவச்சனமே, அது இதுவரைக்கும் நாம் கண்டிராத ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இந்த மிஸ்பா. எஸ்தருக்கும் மிஸ்பா என்கிற ஒரு மாற்றம் இல்லாதிருந்தால், ஆமானால் எஸ்தரும் கூட அழிக்கப்பட்டிருப்பார். மொர்தெகாய் தான் ஹிட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறார். ஹalleluya. இந்த மிஸ்பா என்பது ஹிட் லிஸ்ட்ல இருக்கிறவர்களை ஹalleluya வெளியே கொண்டு வருகிறதான இந்த மிஸ்பா. ஹalleluya. இந்த மிஸ்பா என்பது ஹalleluya அரண்மனை முழுவதும் இருக்கிற யூதர்களை அழிக்க வேண்டும் என்பதை ஜெயிக்கிறது தான் இந்த மிஸ்பா. தெய்வச்சனமே, இப்படி மிஸ்பாவை குறித்து வேதாகமம் முழுவதும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஹalleluya. தெய்வச்சனமே, ஹalleluya. நெகேமியா மாத்திரம் உபவாசத்திலும் ஜெபத்திலும் ரெட்டுடுத்தி ஹalleluya தேவனை நோக்கி பார்க்காமல் அந்த மிஸ்பாவுக்கு வந்திருக்காவிட்டால், தெய்வச்சனமே, ஒருபோதும் எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்டிருக்க முடியாது. எருசலேமின் பிரியமானவர்களே, மதில் சுவர்கள் கட்டப்பட்டு, தாழ்பால்கள் போடப்பட்டு, அதுக்கு பிரியமானவர்களே பாதுகாப்பு கொடுத்திருக்க முடியாது. இன்றைக்கு உங்கள் வீடு இடிந்திருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் ஹalleluya உங்கள் கோட்டைகள், ஜெப கோட்டைகள் எல்லாம் இடிந்திருக்கலாம். When you come to Mizpah, you shall see a glory, you shall see his glory. தெய்வ ஜனமே, மிஸ்பாவுக்கு வந்தவர்கள் தோற்று போனதே கிடையாது. மிஸ்பாவுக்கு வந்தவர்கள் ஹalleluya தெய்வ ஜனமே அழிக்கப்பட்டதே கிடையாது. ஹalleluya. இந்த மிஸ்பா மிகவும் வல்லமையாக நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 50 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 31:50. யாக்கோபுக்கும் லாபானுக்கும்
கிட்டத்தட்ட 20 வருஷங்களாக போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. லாபான் யாக்கோபை வஞ்சித்து 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 சிறுமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி சிறைப்படுத்தி சிறைப்படுத்தி அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உங்களை அடிமைப்படுத்துகிற இந்த லாபான் இடத்திலிருந்து இன்றைக்கு நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ள போகிறீங்க. You're going to, hallelujah, get a deliverance. நீங்கள் இன்றைக்கு ஒரு விடுதலை நீங்கள் hallelujah லாபான் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த 50ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த லாபான் சொல்லுகிறான், கர்த்தர் உனக்கும் எனக்கும் நடு நின்று கண்காணியா இருக்க கடவர். Hallelujah. He is the watch tower. தேவ ஜனமே, உன் சத்துருக்கள் உனக்கு செய்த அநீதியை கர்த்தர் பார்க்கிறார். உன் சத்துருக்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு அவர் உங்களுக்கு நடு நின்று ஹல்லேலூயா நியாயம் தீர்க்க போகிறார். 50ஆம் வசனம், ஹல்லேலூயா, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், நம்முடனே ஒருவரும் இல்லை என்று லாபான் சொல்லுகிறான். பார், தேவன் எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது. தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சாட்சி கொடுக்க வருகிறார். நமக்கு சாட்சி கொடுக்க வருகிறார். நாம் உண்மையுள்ளவர்களாக ஹல்லேலூயா தேவ சமூகத்திலே பெயர் பெற போகிறோம். நாம் உண்மையுள்ளவர்கள் என்று, தேவனுடைய சிநேகிதன் என்று, ஹல்லேலூயா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று நாம் பெயர் பெற போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, தேவனே உனக்கும் எனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அந்த இடத்திற்கு மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது. ஹல்லேலூயா. இந்த மிஸ்பா என்னும் பெயர் வந்தவுடன் லாபானால் தொடர்ந்து யாக்கோபை எதிர்க்க முடியவில்லை. 51ஆம் வசனம், பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலை எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார். தீங்கு செய்ய இந்த குவியலை கடந்து உன்னிடத்திலே வராதபடிக்கும், நீயும் இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்தில் வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி. தெய்வ ஜனமே, கர்த்தர் நமக்கு தூணாக இருந்து சாட்சியாக இருக்கிறார். நமக்கு கண்மலையாகி அந்த குவியலாக இருந்து சாட்சியாக இருக்கிறார். தெய்வ ஜனமே, இன்றைக்கு இந்த மிஸ்பா 2 பேருக்கு நடுவாக 20 வருஷமாக இருந்த எல்லா விதமான நெருக்கத்தையும் போராட்டத்தையும் மாற்றி ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் ஹல்லேலூயா நமக்குள்ளே நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு 53ஆம் வசனம், தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, 55ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பி போனான். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்ல விரும்புகிற காரியம், ஏதோ ஒரு லாபான் பல வருஷமாக உன் அண்டையிலே இருக்கிறான். பல வருஷமாக உன் சரீரத்தை பலவீனப்படுத்துகிறான். பல வருஷமாக உன்னை கடனாளியாக மாற்றி இருக்கிறான். Hallelujah. There is some Laban, hallelujah, which is a disturbing thing in your life. Hallelujah. மகனே மகளே, அந்த லாபான் மிஸ்பாவுக்கு வந்தவுடன் உன்னை விட்டு புறப்பட்டு திரும்பி தன் இடத்துக்கு போக போகிறான். மிஸ்பாவுக்கு வந்தவர்கள் லாபானை விட்டு நிரந்தரமாக பிரிக்கப்படுவார்கள். மிஸ்பாவுக்கு வர வாஞ்சிக்கிறவர்கள் இனி உன் வாழ்க்கையிலே நீ லாபானை காணவே மாட்டாய். உன் சத்துருக்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் சிதறடிக்கப்படுவார்கள். இன்றைக்கு ஒரு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, கர்த்தர் ஒரு விடுதலையை நமக்கு ஹல்லேலூயா மிஸ்பாவிலே வைத்திருக்கிறார். மிஸ்பா என்று சொன்னால் கர்த்தர் நடு நின்று கண்காணிக்க கடவர். He is the watch tower. ஹல்லேலூயா. கர்த்தர் நடு நின்று நியாயம் தீர்க்கிறவர். இன்னைக்கு நியாயம் கிடைக்காமல், ஜெயம் கிடைக்காமல், சுகம் கிடைக்காமல், விடுதலை கிடைக்காமல், உயர்வு கிடைக்காமல், ஆசீர்வாதம் கிடைக்காமல் இருக்கிற மகனே மகளே, சத்ருவானவன் உனக்கு விரோதமாய் செலுத்துகிற குற்றம் சுமத்துகிற அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உனக்கு நியாயத்தை கொடுக்க விரும்புகிறார், ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார்.
ஹalleluya. மிஸ்பா பல நாட்களாய் சத்துருக்களாய் இருந்த ஹalleluya லாபானின் குடும்பத்தையும் யாக்கோபின் குடும்பத்தையும் இரண்டாக பிரித்தது. மிஸ்பா separates hallelujah Jacob from all his enemies. தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக யார் இருக்கிறார்கள்? எந்த லாபான் உங்களுக்கு விரோதமாக போராட்டத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்? இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவரே, நமக்குள்ளே நடு நின்று நியாயம் தீர்ப்பீராக என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களை நியாயம் தீர்ப்பீராக. எங்களுடைய சகல காரியங்களிலும் எங்களுக்கு நீர் ஜெயத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு வந்த எல்லா நீதியும் கர்த்தர் நீதியாக மாற்றுவீராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்துக்கு பின்பதாக லாபானை யாக்கோபு அதுக்கு பின்பதாக பார்க்கவே இல்லை. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி ஒரு நாளும் நீங்கள் காணப்போவதில்லை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். முதல் மிஸ்பா என்கிற வார்த்தை இந்த ஆதியாகமம் 31 அதிகாரம் 50 வசனத்திலே தான் வந்தது. கர்த்தர் நமக்கு சாட்சியாய் இருக்கிற தேவன், கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிற தேவன், கர்த்தர் ஹalleluya நமக்கு நடு நிற்கிற தேவன், கர்த்தர் நம்மை கண்காணிக்கிற தேவன். ஹalleluya. இரண்டாவதாக இந்த மிஸ்பாவை குறித்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அம்மோன் புத்திரர் கூட்டம் கூடி கீலேயாத்திலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் கூட்டம் கூடி பிரியமானவர்களே மிஸ்பாவிலே பாளையம் இறங்கினார்கள். இங்கு அம்மோன் புத்திரர் தேவையில்லாமல் ஹalleluya இஸ்ரவேலுக்கு விரோதமாக கூட்டம் கூடி வருகிறார். இதற்கு காரணம், இஸ்ரவேல் புத்திரர் ஹalleluya பலவிதமான அந்நிய தேவர்களை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள். பிரியமானவர்களே, யாக்கோபுக்கு ஏன் அந்த போராட்டம் வந்தது? யாக்கோபு ஹalleluya தன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டுவிட்டு தன்னுடைய மாமனாகிய அந்த லாபான் வீட்டிலே போய் ஒரு ராகேலை நேசித்தபடினாலே, ஒரு உலக சிநேகத்தினாலே, ஒரு உலக இச்சையினாலே அவன் இந்த வேதனைகளை அவன் சம்பாதித்துக் கொண்டான். இங்கும் கூட 10 அதிகாரம் நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே எதற்காக அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக வந்தார்கள், யோர்தானை தாண்டி வந்தார்கள் என்று சொன்னால், இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக அநேக காரியங்களை ஹalleluya தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். அதை தான் நான் வாசிக்கிறேன். 9 வசனம், 10 அதிகாரம் 9 வசனம். அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமின் மேலும் எப்ராயிமின் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். நெருக்கப்படுகிறவர்களை கர்த்தர் மிஸ்பாவுக்கு அழைக்கிறார். உடைக்கப்பட்டவர்களை கர்த்தர் மிஸ்பாவுக்கு அழைக்கிறார். Those who are broken, those who are hallelujah, thank you Jesus, those who are in a very very hallelujah tough situation, God is calling you. கர்த்தர் உன்னை மிஸ்பாவுக்கு அழைக்கிறார். மிஸ்பாவுக்கு அழைக்கிறார். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹalleluya. எப்படி கூப்பிடுகிறார்கள்? 10 வசனம், நியாயாதிபதிகள் 10:10. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். அதுக்கு கர்த்தர் என்ன பதில் சொல்லுகிறார் பாருங்கள். மிஸ்பாவுக்கும் அவர்களுக்கும் வெகு தூரம் இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் ஹalleluya எமோரியரும் அம்மோன் புத்திரரும் எகிப்தியரும் ஹalleluya ஏவியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் ஹalleluya இருக்கிற இந்த சூழ்நிலையிலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களை ஹalleluya விட்டு ஹalleluya கர்த்தரை விட்டு சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்கள் நடுவே இருக்கும் ஹalleluya சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? அப்படி இருந்தும் 13 வசனம், நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள், ஆகையால் இனி உங்களை ரட்சியேன் என்று கர்த்தர் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் மறுபடியுமாய் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். 15 வசனம்,
நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, அல்லேலூயா, பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதே எங்களுக்கு செய்திருந்தும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கி விட்டார்கள். தெய்வ ஜனமே, மிஸ்வாவுக்கு போவது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். அந்நிய தேவர்களை, பாவத்தை உங்களை நடுவிலிருந்து நீங்கள் விலக்கிவிட வேண்டும். கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். இன்னைக்கு ஆராதனை செய்ய முடியாமல் இருப்பதற்கு, ஜெபிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் அந்நிய தேவர்கள் நம் நடுவில் இருக்கிறார்கள். இந்த மொபைல் ஒரு அந்நிய தேவன். நம்முடைய ஜாதி, நம்முடைய டினாமினேஷன், தேவஜனமே, பரலோகத்துல எந்த டினாமினேஷன் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது, எந்த விதமான தேசத்தாருடைய காரியமும் கிடையாது. அல்லேலூயா. அங்கு வெள்ளையர்களோ கருப்பர்களோ எந்த இனமும் கிடையாது. தேவஜனமே, அல்லேலூயா. பரலோகத்தில் இல்லாத காரியத்தை நாம் இங்கு பூமியிலே கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே நிறைய காரியங்கள் இருக்குது. நிறைய தேவர்கள் சபைக்கு நடுவிலே இருக்கிறார்கள். சில சபைகளுக்கு போகும்போது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மியூசிஷியன்ஸ், ஹல்லேலூயா, இசைக்கருவி வாசிக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவ கூட இல்லாத ஒரு மரியாதை அங்கு இருக்கிறது. அவர்கள் பிரசங்கம் கூட செய்ய விடாமல் கீபோர்டை வாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை பாஸ்டர் கண்டிப்பதில்லை. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இப்படியாக பல தேவர்கள் நம் நடுவில் இருக்கும்போது கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியாமல் நாம் காணப்படுகிறோம். எப்பொழுது ஆராதனை செய்ய முடியும் கர்த்தருக்கு? அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அல்லேலூயா. எப்பொழுது நாம் மிஸ்பாவுக்கு வருவோம்? கர்த்தர் நம்மை பார்த்து மனதுருக வேண்டும். கர்த்தர் மனதுருக வேண்டும் என்று சொன்னால் நம் நடுவில் இருக்கிற எல்லா விக்கிரகங்களையும் தேவர்களையும், பிரியமானவர்களே, எல்லா விதமான உலகத்தின் காரியங்களையும் விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். இதை விளக்காமலே ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் மனதுருக மாட்டார். அல்லேலூயா. நினிவேயின் ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகி, தங்கள் தேவர்கள் எல்லாம் விட்டு விலகி 3 நாட்கள் உபவாசித்து அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து, அல்லேலூயா, கர்த்தரை நோக்கி பார்த்து போது கர்த்தர் தாம் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனஸ்தாபப்பட்டார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பார்த்து மனதுருகிற ஒரு இடம்தான் மிஸ்பா. தி கம்பேஷன் ஆஃப் காட், ஹல்லேலூயா, தி சூப்பர்விஷன் ஆஃப் காட் இஸ் மிஸ்பா. தேவ ஜனமே, மனதுருகினார். 17ஆம் வசனம். அம்மோன் புத்திரர் கூட்டம் கூடி கீலேயாத்திலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே பாளையம் இறங்கினார்கள். தேவ ஜனமே, இதுவரைக்கும் பாளையம் இறங்காத ஒரு இடத்திலிருந்து நாம் யுத்தத்தை துவங்க போகிறோம். இப்பொழுது ஹல்லேலூயா, தேவர்கள் விலக்கிவிடப்பட்டு இருக்கிற இடம் கர்த்தரை ஆராதிக்கிற இடமாக ஒரு மிஸ்பாவாக மாறுகிறது. When you, hallelujah, turn your prayer room as a war room, தேவ ஜனமே, யுத்த களமாக, யுத்த ஸ்தலமாக, பாளையம் இறங்குகிற இடமாக உங்களுடைய ஜெப அறை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு தேவனிடத்திலே வருவதற்கு பதிலாக, பிரியமானவர்களே, அநேக இடங்களுக்கு நாம் அலைந்து திரிகிறோம். அநேக காரியங்களுக்கு நாம் கடந்து செல்லுகிறோம். போகிற கூட்டங்களுக்கு, பிரியமானவர்களே, போவது தவறல்ல. ஆனால் மிஸ்பாவுக்கு போங்கள் என்று சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. தேவனுடைய பாதத்துக்கு போங்கள் என்று சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனிடத்திலே நம்மை நடத்துவதற்கான ஆட்கள் இந்த உலகத்திலே கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த விதமான கனமும் கிடையாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த விதமான ரெக்கக்னேஷனும் கிடையாது. சமீப நாட்களில் நான் பார்க்கிறேன், தீர்க்க தரிசனத்தை மையமாக வைத்து, ஹல்லேலூயா, தங்களுடைய ஊழியத்தை, பிரியமானவர்களை நடத்த ஆரம்பிக்கிறார்கள். தீர்க்க தரிசனத்தை மையமாக வைத்து அவர்கள் சொல்லுகிற சாட்சி எல்லாம், அந்த அக்கா தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், அந்த அக்கா தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், நான் உடைக்கப்பட்டு வந்தேன், தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எத்தனை வருஷம் தான் நம்ம உடைக்கப்படுவோம்? பிரியமானது இடத்துல மிஸ்பாவுக்கு வராத வரைக்கும் நீ இன்னொரு நபரை தான், ஹல்லேலூயா, சார்ந்து இருக்க வேண்டும். Till you reach Misbah, you have to depend on another person.
அந்த அக்கா மறித்து விட்டால் இன்னும் இவர்கள் ஒரு இருதயம் உடைந்து விடும். பிரியமானதை விட பிள்ளைகளே, இயேசு சிலுவையிலே நமக்காக மறித்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கு போங்கள் என்று சொல்வதற்கு இன்றைக்கு எந்த கூட்டத்திலும் பிரியமானவர்களே அந்த வார்த்தைகளை கேட்க முடியவில்லை, கேட்க முடியவில்லை. அல்லேலூயா. எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் யாராவது ஒருவரை பிடித்துக் கொண்டு அவரை மிஸ்பாவாக நினைக்கிறதான அந்த அந்நிய தேவர்கள். அல்லேலூயா. அதனாலேதான் அவர்களை தனிப்பட்ட விதத்திலே அவர்களால ஜெபிக்க முடியவில்லை, அவர்களாலே பிரியமானவர்களை ஜெயம் எடுக்க முடியவில்லை, கர்த்தர் மனதுருக முடியவில்லை. இதற்கு காரணம், மிஸ்பாவிடத்திலே ஏதோ ஒரு அக்கா இருக்கிறார்கள், ஏதோ ஒரு ப்ராஃபெட் இருக்கிறார், ஏதோ ஒரு பிரியமானவர்களே ஹல்லேலூயா காரியம் அங்கு காணப்படுகிறது. இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் திங். மிஸ்பா என்கிற இடத்திலே வேற எந்த ஒரு மனிதனையும் நாம் வைக்க முடியாது. தேவச்சனம் ஹல்லேலூயா. என் வாழ்க்கையிலே நான் பார்க்காத தீர்க்கதரிசிகளே கிடையாது தேவனுடைய ஜனங்களே. ஹல்லேலூயா. 50 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த காரியங்களை கூட தீர்க்க தரிசனமாக சொல்லக்கூடியவர்களே நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சிலருக்கு முன்பதாகவே போய் நிற்கவே முடியாது. அப்படிப்பட்டதான வெளிப்பாடுகளை கர்த்தர் அவர்கள் மூலமாக சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர்களை அல்ல, அவர்களை பயன்படுத்துகிற கர்த்தரை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பாளையம் இறங்கினார்கள். 18ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம். அப்போது கீலேயாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் ஒருவரை ஒருவர் நோக்கி, அம்மோன் புத்திரர் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார்? தெய்வ ஜனமே, இன்றைக்கு சபைக்காக யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார்? உங்கள் குடும்பத்திற்காக யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார்? உங்களுடைய நித்திய ஜீவனுக்காக யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஒருவரை ஒருவர் நோக்கி, அம்மோன் புத்திரர் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார்? அவனே கீலேயாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாய் இருப்பான் என்றார்கள். தேவ ஜனமே, இன்றைக்கு தலைவர்கள் ஹல்லேலூயா யுத்தம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். தலைவர்கள் மிஸ்பாவுக்கு வருகிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தலைவர்களை தேடி ஒரு தலைவர்கள் கூட்டம் போகிறது. ஹல்லேலூயா. சமீபத்தில் ஈசிஆர் ரோட்ல ஒரு பெரிய உலக தமிழ் தலைவர்கள் மாநாடு நடந்தது. எல்லாரும் தங்கள் தங்கள் சபைகளை விட்டு விட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த தலைவர்களை பார்த்து பேசிவிட்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. தெய்வ ஜனமே, தலைவர்கள் தலைவர்கள் அல்ல, தலைவர்கள் ராஜாதி ராஜாவை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. தலைவர்கள், கர்த்தர் இன்றைக்கு தலைவர்களை உருவாக்க விரும்புகிறார். அந்த தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? கீலேயாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாய் இருக்க வேண்டும். யார் முந்தி ஹல்லேலூயா அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண முடியும்? மிஸ்பாவுக்கு வருகிறவன் தான் யுத்தம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. Without hallelujah having an experience in Mizpah, we cannot fight the battle. மிஸ்பாவுக்கு வராத ஒருவனாலும் ஜெயத்தை எடுக்க முடியாது. மோசேயினுடைய முந்தின வாழ்க்கை மிஸ்பா இல்லாத ஒரு வாழ்க்கை. மோசேயினுடைய பிந்தின வாழ்க்கை ஒரே தேசத்துக்கு, ஒரே பர்வதத்துக்கு, அந்த பாலைவனத்திலே, அந்த வனாந்திரத்திலே, அது மீதியா தேசத்து வனாந்திரத்திலே ஒரு நாள் தன் மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டே மிஸ்பா என்கிறதான ஒரு என்கவுண்டர். Hallelujah. Mizpah is the place where you meet God, not the leaders. You meet God. You meet the Holy Spirit. Hallelujah. தேவச்சனமே, அந்த இடத்திற்கு மோசே வந்தபோது ஒருபோதும் பார்வோனை ஜெயிக்க முடியாமல், எதிர்க்க முடியாமல் இருந்த மோசே மிஸ்பா என்கிறதான அந்த பிரியமானவர்களே ஓரேப் என்கிற அந்த பர்வதத்துக்கு வந்த போது அக்கினியை சந்தித்தான். He had an encounter with the fire. He had a hallelujah encounter with a fiery voice. Hallelujah. அக்கினி மயமான சத்தம் அவனுக்கு கேட்டது. அந்த மோசே அந்த அனுபவத்துக்கு பின்பதாக பெரிய தலைவனாக மாறினான். பிரியமானவர்களே, ஓரேபுக்கு வந்தவர்கள் தலைவர்களாக மாறுகிறார். கர்மேல் பர்வதத்துக்கு வந்தவர்கள் தலைவர்களாக மாறுகிறார். ஹல்லேலூயா. சீனாய் மலைக்கு போனவர்கள் தலைவர்களாக மாறுகிறார். ராஜாவுடைய போஜனமோ ராஜாவுடைய மதுபானமோ வேண்டாம் என்று அதை வெறுத்து தள்ளுகிறவர்கள் தலைவர்களாய் மாறுகிறார். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு நம்மை தலைவனாக மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. தலைவர்களாய் இருக்க வேண்டிய நாம் தோப் தேசத்திலே காணப்படுகிறோம்.
11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எப்தா தோப் தேசத்துக்கு போய் வீணரான மனுஷரோட கூடிக்கொண்டு ஹல்லேலூயா யுத்தத்திற்கு போவார்கள். தேவஜனமே, தேவையில்லாத ஒரு யுத்தத்தை அவர்கள் அங்கு செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு யுத்தம் ஜெயிக்க முடியாதபடிக்கு இங்கு காத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. கிளையாத்தின் கொடிகள், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, தலைவன் இல்லாமல் யுத்தம் பண்ண முடியாமல் இருக்கிறார்கள். டுடேஸ் சர்ச் there is no leader. all leaders are corrupt. ஹல்லேலூயா. எல்லா தலைவர்களும் பிரியமானவர்களே சாத்தானை எதிர்க்க முடியாதவர்களாய் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மை மிஸ்பாவுக்கு அழைக்கிறார். மிஸ்பாவுக்கு அழைக்கிறார். God is calling us to மிஸ்பா. மிஸ்பாவுக்கு வந்த போது ஹல்லேலூயா, மிஸ்பாவிலே இருக்க வேண்டிய ஒரு மனிதன் தோப் தேசத்திலே வீணரான மனுஷரோடு கூட இருந்தான். அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அம்மோன் புத்திரருக்கு மேல் யுத்தம் பண்ண இஸ்ரவேலருக்கு, அதாவது கீலேயாத்தின் குடியை மூப்பர்களுக்கு ஒரு தலைவன் கிடைக்கவே இல்லை. ஆகவே 5ஆம் வசனம், அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும் போது கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய் எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ணும்படி, ஹல்லேலூயா, நீ வந்து அந்த யுத்தத்தை செய்து எங்களுக்கு சேனாதிபதியாய் இருக்க வேண்டும், சேனாபதியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. 7ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 11:7. அதற்கு எப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்று கேட்டார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் மிஸ்பாவுக்கு வந்தால் உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை துரத்தினவர்கள் உங்களுடைய உதவியை கேட்டு வருவார்கள், உங்களுடைய ஒத்தாசையை கேட்டு வருவார்கள். உங்களால் மாத்திரமே அவர்களை விடுவிக்க முடியும். இன்றைக்கு கிளையாத்தின் மூப்பர், கிளையாத்தின் ஜனங்கள், யார் முந்தி அம்மோன் புத்திரரை ஹல்லேலூயா மேல் யுத்தம் பண்ண துவங்குகிறானோ அவனே தலைவனாய் இருப்பான் என்று தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எப்தா என்கிற ஒரு தலைவனை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த எப்தா சொல்லுகிறான், நீங்கள் என்னை பகைக்கிறவர்கள், நீங்கள் என்னை துரத்தினவர்கள், இந்த மாலை வேளையிலே மிஸ்பாவுக்கு வருகிற நம் ஒவ்வொருவருக்கும் விரோதமாக நம்மை துரத்தினவர்கள், நம்மை பகைக்கிறவர்களை கர்த்தர் நம்முடைய பாதபடிக்கு கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பல வருஷமாக துரத்தி கொண்டிருக்கலாம், உங்களை பகைத்து கொண்டிருக்கலாம். தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் அதிலிருந்து விடுவித்து உங்களை தலைவனாக, தலைவியாக மாற்ற விரும்புகிறார். 8ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 11:8. அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரருடைய யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும், இதற்காகவே இப்பொழுது உன்னிடத்திற்கு வந்தோம் என்றார்கள். தேவஜனமே, இன்று இரவு கர்த்தர் ஒரு தலைவனை தேடுகிறார். தம்முடைய சபையை விடுவிக்கும்படியாய், தம்முடைய ஜனத்தை விடுவிக்கும்படியாய், பார்வோனிடத்திலிருந்து தம்முடைய ஜனத்தை வெளியே கொண்டு வரும்படியாய் மோசே என்கிற ஒரு தலைவன் வேண்டும், தானியேல் என்கிற ஒரு தலைவன் வேண்டும், எஸ்தர் என்கிற ஒரு தலைவி வேண்டும், மொர்தெகா என்கிற ஒரு தலைவன் வேண்டும், நெகேமியா என்கிற ஒரு தலைவன் வேண்டும். இவர்கள் அனைவருமே மிஸ்பாவுக்கு வராவிட்டால் ஜெயம் எடுக்கவே முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மிஸ்பா is a place of encounter with the truth, with the fire, with the living God, with the King of Kings and the Lord of Lords. ஹல்லேலூயா. மிஸ்பாவை நாம் ஹல்லேலூயா வாஞ்சிக்க வேண்டும். பிரியமானவர்களே, மிஸ்பாவுக்கு வராத ஒருவனுமே தலைவனாகவே முடியாது. மிஸ்பாவுக்கு வராதவர்கள் யாவரும் துரத்தப்பட்டவர்களாகவும் பகைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 9ஆம் வசனம், அதற்கு எப்தா, அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால், ஹல்லேலூயா, என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீலேயாத்தின் மூப்பரை கேட்டான். தேவஜனமே, ஹல்லேலூயா, எப்தா கன்ஃபார்ம் பண்ணுகிறான், என்னை தலைவனாக வைப்பீர்களா, கர்த்தர் அவர்களை என் கையில் கொடுப்பார், ஆகவே என்னை தலைவனாக வைப்பீர்களா. இன்னைக்கு மாலை வேளையிலே அடிமையா இருக்கிற நாம், ஹல்லேலூயா, தோப் தேசத்திலே தேவையில்லாத யுத்தங்களை வியாதியோடும் மனுஷர்களோடும் பிரியமானவர்களே மாம்சத்தோடு இரத்தத்தோடு பண்ணி கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்,
தோப் தேசத்திலே மனுஷரோடு சேர்ந்து வீணான யுத்தங்களை பண்ண வேண்டாம். தலைவனாயிருக்கிற யுத்தத்தை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. If you want to fight a war, a battle, you must be a leader. Without leader, if you fight, you are not a leader. Hallelujah. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் லீடராக இல்லாமல் யுத்தம் பண்ணினால் அது போலியான யுத்தமாக இருக்கு. உண்மையான தலைவன் உண்மையான யுத்தத்தை பண்ணுகிறான். உண்மையான சத்துருக்களை கண்டறிந்து அவர்கள் அநீதி செய்ததை தட்டி கேட்கிறவன் ஒரு தலைவன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என்னை தலைவனாக வைப்பீர்களா என்று எப்தா கேட்டார். கீலேயாத்தின் 30 எப்தாவை பார்த்து 10ஆம் வசனம், நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடு நின்று கேட்பாராக. மிஸ்பா என்று சொன்னால் கர்த்தர் உன் பக்கமாக சாட்சியா இருக்கிறவர், உனக்காக வழக்காடுகிறவர், உன்னை கண்காணிக்கிறவர். தேவஜனமே, ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு கண்காணியா இருக்க கடவர். ஹல்லேலூயா. The Lord is our, hallelujah, watch tower. He is our, hallelujah, thank you Jesus. He is our, hallelujah, protection. He is our fortress. தேவன் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். நடு நின்று கேட்கிற தேவனாக இருக்கிறார். 11ஆம் வசனம், அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே இவைகள் எல்லாம் எப்தா தன் காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். தேவஜனமே, ஜனங்கள் அவனை தலைவனும் சேனாதிபதியுமாய் வைத்தார். இன்று மாலை கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு தேசத்துக்கு, ஏதோ ஒரு பட்டணத்துக்கு, ஏதோ ஒரு குடும்பத்திற்கு, ஏதோ ஒரு ஊழியத்துக்கு, ஏதோ ஒரு சபைக்கு உன்னை தலைவனும் சேனாதிபதியுமாய் வைக்க விரும்புகிறான். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? எப்தா இந்த காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். மிக அருமையாக யுத்தத்தை அவன் துவங்குகிறான். அந்த அம்மோன் புத்திரர் ராஜாவிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவனிடத்திலே சொல்லுகிறான், நீர் என் தேசத்துல யுத்தம் பண்ண எனக்கு விரோதமாய் வருகிறதுக்கு எனக்கும் உமக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு ஹல்லேலூயா அவன் சொல்லுகிறான், இந்த சமாதானமாய் நீங்கள் திரும்ப கொடுத்து விட வேண்டும். என்னுடைய இடத்தை தான் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் இஸ்ரவேலரே, அதை நீங்கள் திரும்ப சமாதானமாய் என்னிடத்திலே கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுகிறான். எப்தா மறுபடியும் 14ஆம் வசனம், அம்மோன் புத்திர ராஜாவுக்கு ஸ்தானாதிபதியை அனுப்பி அவனுக்கு சொன்ன அந்த நிருபத்திலே, ஹல்லேலூயா, நாங்கள் அப்படியாக எதுவும் உங்கள் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவில்லை. இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இடம். இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு சுதந்திரம். ஆகவே இதை நாங்கள் திரும்ப கொடுக்க முடியாது. இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இடம் என்று சொல்லுகிறான். அம்மோன் புத்திர ராஜாவோ கேட்கவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. 27ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 27, நான் உமக்கு விரோதமாக குற்றம் செய்யவில்லை. மிஸ்பாவில் இருக்கிறவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள். மிஸ்பாவில் இருக்கிறவர்கள் துரோகம் பண்ண மாட்டார்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே, சபைகளிலே துரோகம் நடக்கிறது, ஊழியங்களிலே துரோகம் நடக்கிறது, குடும்பங்களிலே துரோகம் நடக்கிறது. காரணம், எந்த இடத்திலுமே மிஸ்பா இல்லை. மிஸ்பாவுக்கு வந்த தலைவன் ஒரு உண்மையான தலைவன். ஹல்லேலூயா, யாருக்கும் விரோதமாய் குற்றம் செய்யவில்லை. நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதுனால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர் என்று அம்மோன் புத்திரரின் ராஜாவை எப்தா, ஹல்லேலூயா, அந்த நிருபத்திலே சொல்லுகிறான். நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அனுப்பினான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் நமக்கும் நம் சத்துருக்களுக்கும் நடு நின்று கர்த்தர் நியாயம் தீர்க்கிற நாள், நம்மை விடுவிக்கிற நாள், நம்மை தப்புவிக்கிற நாள். ஆனாலும் அம்மோன் புத்திரரின் ராஜா 28ஆம் வசனம், தனக்கு எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவி கொடாதே போனான். தெய்வ ஜனமே, கர்த்தர் ஒரு தலைவனை கொண்டு ஒரு ராஜாவை 2-3 தரம் எச்சரிக்கிறார். Hallelujah. The Lord is warning the enemy through his leader who surrendered at the place of Mizpah. மிஸ்பாவுக்கு வந்து
தன்னை தலைவனாக மாற்றிக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தெய்வ ஜனமே, வீணான இடத்துல, வீணான தேசத்துல, வீணாய் இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ மிஸ்பாவுக்கு வந்தால் உன்னை தலைவனாக்கி உன்னை கொண்டு சத்துருக்களை எச்சரிக்க போகிறேன், உன்னை கொண்டு வியாதிகளை எச்சரிக்க போகிறேன், உன்னை கொண்டு மந்திரவாதிகளை எச்சரிக்க போகிறேன், உன்னை கொண்டு ஹல்லேலூயா சாத்தானின் கோட்டைகளை உடைக்க போகிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு சத்துருக்கள் செவி கொடாதே போவார்கள். காரணம், வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதையே காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆவியானவர் சொல்லுகிறதையே கேட்காத ஜனங்கள் யெப்தா சொன்னதையும் கேட்காமல் செவி கொடுக்காமல் அவன் போனான். அப்பொழுது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இறங்குகிறது. 29ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 11:29. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக ஹல்லேலூயா போனான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவனுடைய ஹல்லேலூயா காரியங்களை, அவனுடைய சத்துருக்களை, ஹல்லேலூயா அம்மோன் புத்திரரை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, அவன் மகா சங்காரமாய் அவர்களை சங்காரம் பண்ணினான். 20 பட்டணங்களை பிடித்தான். ஹல்லேலூயா. அப்பொழுது அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக தாழ்த்தப்பட்டு போனார்கள். தேவ ஜனமே, தாழ்த்தப்பட்டு போனார்கள். இன்னைக்கு உங்க விரோதமா இருக்கிற சகல சூழ்நிலைகளும் தாழ்த்தப்பட்டு போக போகிறது, உடைக்கப்பட்டு போக போகிறது, நஷ்டப்பட்டு போக போகிறது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மிஸ்பாவுக்கு வர வேண்டும், தலைவர்களாக மாற்றப்பட வேண்டும், பரிசுத்தப்பட வேண்டும். தேவ ஜனமே, மிஸ்பாவுக்கு வராதவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் நடுவிலே விக்கிரகங்களை வைத்திருக்கிறார்கள், தேவர்களை வைத்திருக்கிறார்கள், சொரூபங்களை வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. 5ஆம் வசனம், 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை நோக்கி மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்படியே அவர்கள் மிஸ்பாவிலே கூடி வந்து உபவாசம் என்று அறிவித்து தண்ணீர் ஊற்றி தேவ சமூகத்திலே, தேவனுடைய சந்நிதி, மிஸ்பா என்று சொன்னால் the presence of God, the feet of God, the encounter of God, hallelujah, the voice of God, the hand of God. தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு நடு நின்று கண்காணிக்கிறவராயிருக்கிறார். இந்த இடத்திலே ஹல்லேலூயா இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், மிஸ்பாவுக்கு வாருங்கள். எப்பொழுது வாருங்கள், எப்பொழுது ஜெபிக்க போகிறோம்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டியை அவர்கள் கொண்டு வர முடியாதபடிக்கு, இஸ்ரவேலுக்கு கொண்டு வர முடியாதபடிக்கு அந்த கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தருடைய தேசத்திலே காணப்பட்டது. அதை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே கர்த்தருடைய பெட்டி கிட்டத்தட்ட 20 வருஷம் கீரியாத் யாரீமிலே, ஹல்லேலூயா, அங்கே அவனுடைய வீட்டிலே, அந்த மனுஷருடைய வீட்டிலே அந்த பிரியமானவர்களே கர்த்தருடைய பெட்டி இருந்தது. அதை திரும்ப கொண்டு வர வேண்டும். இந்த கர்த்தருடைய பெட்டி எப்பொழுது அங்கு போனது? ஏலி என்கிற தலைவன், ஹல்லேலூயா, மிஸ்பாவில் இல்லாமல் ஒரு அருவருப்பான ஒரு தலைவனாக இருந்தபடினாலே, ஒரு அருவருப்பான அவனுடைய பிள்ளைகள் ஆசாரிகளாய் இருந்தபடினாலே, சவுல் போன யுத்தத்திலே அவர்கள், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, தோற்று போனார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் இஸ்ரவேலர் போன அந்த யுத்தத்திலே அவர்கள் தோற்று போனார்கள். ஆனபடினாலே கர்த்தருடைய பெட்டி கிட்டத்தட்ட 7 மாதம் பெலிஸ்தருடைய தேசத்திலே இருந்தது. அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். 3ஆம் வசனம், 1 சாமுவேல் 7:3. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் ஆஸ்திரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி
உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். பிரியமானவர்களே, அந்நிய தேவர்கள் நம்மை விட்டு போனால் தான் ஆராதனை செய்ய முடியும். மனுஷருடைய பிரிய உலக சிநேகம் நம்மை விட்டு போனால் தான் ஆராதனை செய்ய முடியும். சிம்சோனால் ஏன் ஜெபிக்க முடியவில்லை? பிரியமானவர்களே, கண்கள் போனவுடன், பலன் போனவுடன், அழைப்பெல்லாம் போனவுடன் ஜெபிப்பதற்கு நன்றாக இருக்கும் போது ஏன் ஜெபிக்க முடியவில்லை? உலக சிநேகம், ஒரு விக்கிரகம் அல்லேலூயா இருந்தபடினாலே ஜெபிக்க முடியவில்லை. இன்னைக்கு தெய்வ ஜனமே, இந்த விக்கிரகம் நமக்கு பெரிய சேதத்தை உண்டு பண்ணி விட்டு போய்விடும். பாவம், அநேகருக்கு பாவம் ஒரு விக்கிரகமாக இருக்கு. மனிதர்கள் ஒரு விக்கிரகமாக இருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் ஒரு விக்கிரகமாக இருக்கிறார்கள். தெய்வ ஜனமே, கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல யாரை வைத்தாலும், பிள்ளைகள் ஒரு விக்கிரகமாக இருக்கிறார்கள், மனைவி ஒரு விக்கிரகமாக இருக்கிறார், கணவன் ஒரு விக்கிரகமாக இருக்கிறார், வேலை ஒரு விக்கிரகமாக இருக்கிறது. கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல யாரை வைத்தாலும் தோல்வி நிச்சயம், தோல்வி நிச்சயம். தேவ ஜனமே, அவர்கள் கர்த்தரிடத்திலே திரும்பும்படியாய் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி உன் நடுவில் இருந்து இந்த எல்லா அசுத்தங்களை நீக்கி விடுங்கள், அப்பொழுதுதான் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய முடியும். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். தேவ ஜனமே, கர்த்தர் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போதுதான் நம்மால் அவருக்கு ஆராதனை செய்ய முடியும். ஆகவேதான் எனக்கு அநேக நாள் ஜெபிக்க முடியாததுக்கு காரணம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பாதி சாத்தானுடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பாதி, பிரியமானவர்களே, பொருட்கள் நம்முடைய வீட்டிலும் நம்முடைய இருதயத்திலும் காணப்படுகிறது. பாபிலோனிய வஸ்திரம், அல்லேலூயா, ஒரு பொற்பாலம், ஒரு வெள்ளி தட்டு, அல்லேலூயா, வெள்ளி காசு, இவைகள் எல்லாம் நம்முடைய கூடாரத்திலே காணப்படுகிறது. அதனாலே தான் பிரியமானவர்களே, யுத்தத்தையும் ஜெயிக்க முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்திலே அவரை ஆராதனையும் செய்ய முடியவில்லை. அந்த நேரத்திலே தான் சாமுவேல் சொல்லுகிறான், எல்லாரும் என்னிடத்துக்கு மிஸ்பாவிலே கூட்டுங்கள். அவர்கள் தண்ணீர் ஊற்றி தேவ சமூகத்திலே தங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து மிஸ்பாவிலே கர்த்தரிடத்திலே அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாமுவேல் அங்கு இஸ்ரவேல் புத்திரரை 6ஆம் வசனம் நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. 7ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தீனின் அதிபதிகள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக எதிர்த்து நின்றார்கள், எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தீர் நிமித்தம் பயப்பட்டார்கள். மிஸ்பாவுக்கு வருகிற யாரும் பயப்பட தேவையில்லை. பெலிஸ்தீர் நெருங்கி வந்தாலும் மிஸ்பா நியாயம் தீர்க்கிற அந்த நியாயஸ்தலம், அந்த நியாயாதிபதியின் அல்லேலூயா அந்த பிரசன்னம், அந்த சந்நிதி நமக்கு பெரிய விடுதலை கொடுக்கும். 8ஆம் வசனம், சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாய் செலுத்தி, அல்லேலூயா, பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் சாமுவேலுக்கு மறுமொழி தந்தார், மறுமொழி அருளி செய்தார். தேவ ஜனமே, இன்றைக்கு அல்லேலூயா ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருக்கு ஆராதனை செய்து கர்த்தரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறார். 10ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 1 சாமுவேல். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்க அடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். தேவ ஜனமே, மிஸ்பாவிலே இடி முழக்கம் இருக்கிறது, மிஸ்பாவிலே மின்னல் இருக்கிறது, மிஸ்பாவிலே ஜெயம் இருக்கிறது, மிஸ்பாவிலே தலைவன் என்கிறதான அந்த உன்னதமான ஒரு பொறுப்பு இருக்கிறது. மிஸ்பாவிலே விடுதலை உண்டு. மிஸ்பாவிலே சத்துருக்கள் எல்லாம் முறிந்தோடி போவார்கள். அல்லேலூயா. பெலிஸ்தர் எல்லாரும் அந்த அல்லேலூயா இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். 11ஆம் வசனம், அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய்
அல்லேலூயா, அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். தேவஜனமே, இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். மிஸ்பாவுக்கு வருகிற யாவருக்கும் கர்த்தர் எபினேசராக இருக்கிறார். Today God is, hallelujah, our Ebenezer. He is delivering us from all evil, from all the enemies, hallelujah, from all battles. தேவஜனமே, கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு அந்த மிஸ்பா உங்களை அன்போடு கூட அழைக்கிறது. ஹalleluya. மிஸ்பாவுக்கு வராத யாராலையும் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளவே முடியாது. தேவஜனமே, மிஸ்பா, ஹalleluya, ஒரு மகிமையான ஸ்தலமாக இருக்கிறது. மிஸ்பா ஒரு விடுதலையின் ஸ்தலமாக இருக்கிறது. ஹalleluya. மிஸ்பா நம்மை அன்போடு கூட அழைக்கிறது. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. யோசேப்புக்கு ஒரு மிஸ்பா இருந்தது. ஹalleluya. அந்த பார்வோனின் சிறை அவனை பிடித்து வைக்க முடியவில்லை. கர்த்தர் யோசேப்போடவே இருந்தார். அவனை தலைவனாக மாற்றினார். மோசே ஒரு தலைவன், யோசேப் ஒரு தலைவன், தானியேல் ஒரு தலைவன், கிதியோன் ஒரு தலைவன், சிம்சோன் ஒரு தலைவன், எப்தா ஒரு தலைவன், எஸ்தர், மொர்தெகாய், பிரியமானவர்களே, எலியா, எலிசா, எல்லாரும் தலைவர்கள். எல்லாருக்கும் தேவனோடு ஒரு ரகசிய தொடர்பு இருந்தது. Hallelujah. They had a very, hallelujah, secret intimacy. They had a very, hallelujah, mysterious connection with God. தேவஜனமே, தேவனுக்கு அவர்களோடு ஒரு பொருத்தனை உண்டு. இந்த மிஸ்பா நம்மை முற்றிலும் மாற்றுகிறது. மிஸ்பா பிரியமான நம்மளை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறது. பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய ஜெயமுள்ள வாழ்க்கை, ஆயத்தப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. மிஸ்பா நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. மிஸ்பா நம்மை மறுரூபப்படுத்துகிறது. மிஸ்பா நம்மளை பராக்கிரமசாலிகளாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிதியோன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தபடினாலே அந்த கோதுமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த ஆத்ம தாகத்தோடு பாரத்தோடு இருந்தபடினாலே கர்த்தர் இறங்கி வந்து கிதியோனை சந்தித்து அவனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஒரு மிஸ்பாவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் நாம் ஜெயிக்க முடியும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். அப்படியே கர்த்தர் முடி, கர்த்தரிடத்திலே உங்கள் சத்தத்தை உயர்த்தி இருதயத்தில் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, இந்த இரவு நேரத்திலே ஆண்டவரே, எங்கள் எல்லா விதமான தேவர்களையும் எங்களை விட்டு எடுத்து போடுகிறப்பா. அஸ்திரத்தை எடுத்து போடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா விதமான அருவருப்புகளையும் எங்களை விட்டு எடுத்து போடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா விதமான கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் ஆண்டவரே எங்கள் நடுவிலிருந்து எடுத்து எங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குகிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்வோம். ஏன் எங்களால் ஆராதனை செய்ய முடியவில்லை ஆண்டவரே? முதலாவது நாங்கள் கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும். அந்நிய தேவர்களையும் அஸ்திரோத்தையும் எங்கள் நடுவிலிருந்து நாங்கள் விலக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பொழுதுதான் ஒருவருக்கே ஆராதனை எங்களால் செய்ய முடியும். இன்னைக்கு நாங்கள் உண்மையும் வைத்துக் கொண்டு பலருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்கள் சபைகளை தொழுது கொள்ளுகிறோம், எங்கள் பாஸ்டர்களை தொழுது கொள்ளுகிறோம், ஆனால் உண்மை மறந்து விடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவை ஒருவருக்கே ஆராதனை செய்ய அப்பொழுதுதான் கர்த்தர் பெலிஸ்தருடைய கைக்கு எங்களை நீங்களாக்கி விடுவிப்பீர். கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே மிஸ்பா என்று சொன்னால் கர்த்தர் எங்களுக்கும் எங்கள் சத்துருக்களுக்கும் எங்கள் போராட்டங்களுக்கும் எங்கள் இதெல்லாம் விதமான தேவையில்லாத யுத்தங்களுக்கும் நடுநின்று நியாயம் தீர்க்கிறவர். இன்றைக்கு ஒரு தூணாக, ஒரு குவியலாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி கர்த்தாவே யாக்கோபும் லாபானும் அங்கு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாகவும் குவியலாகவும் வைத்தார்களோ, அதே போல கர்த்தாவே இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியும் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி கர்த்தர் எபினேசர் என்று சொன்னார். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறேன். இந்த நாளிலும் அப்பா, எவ்வளவு மிஸ்பாவை நாங்கள் காணாமல் தோப் தேசத்தில் இருந்தாலும் எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் மிஸ்பாவுக்கு வருகிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஒருவருக்கே கர்த்தாவே நாங்கள் உம்மை நோக்கியே உம்முடைய சமூகத்தையே நாங்கள் தேடுவோம். ஆண்டவரே, எல்லா மகிமையும் எல்லா கனமும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் இன்றைக்கு இந்த பிள்ளைகளை அடிமைகளாக அல்ல, பலவீனர்களாய் அல்ல, தோற்று போனவர்களாய் அல்ல, தலைவர்களாக சேனாதிபதிகளாய் மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.